நம்ம சென்னை வேளச்சேரியில் உள்ள குருநானக் காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா அட்மிஷன் 2025 அண்ட் 26க்கான அட்மிஷன் ஓப்பன் ஆகிருக்கு. அது எப்படி அப்ளை பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம யூஜிக்கு எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். அப்ளை ஆன்லைனில் கிளிக் ஹியர் அதை கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து மூவ் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா அட்மிஷனு, ப்ராஸ்பெக்டஸு, ப்ரோக்ராம் என்னென்னலாம் அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க, எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னது, டாக்குமெண்ட் என்னென்னலாம் தேவைப்படுன்றதை இந்த பேஜில் சொல்லியிருப்பாங்க. நம்ம அது ஒன்றுத்தையுமே நம்ம தொட்டு பார்த்தோம் அப்படின்னா அது ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை ஆன்லைனில் யூஜின்னு இருக்கும். அதில் கிளிக் ஹியர் அப்படின்ற பட்டனை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா யூஜிக்கான அப்ளிகேஷன் நம்ம போட்டுக்கலாம். அதே மாதிரி பிஜி கீழே உள்ள கிளிக் ஹியர் பட்டனை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா பிஜிக்கான அப்ளிகேஷன் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து யூஜிக்கு அப்ளை பண்ணுறதுக்காக நான் யூஜியை கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்பாங்க. அது என்னென்னு பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகண்ட் நேம் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இந்த அப்ளிகண்ட் நேமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் +2 மார்க் ஷீட்டில் உள்ள மாதிரி நேம் என்ட்ரு பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ உங்கள்கிட்ட வந்து +2 மார்க் ஷீட் இருக்காது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹால் டிக்கெட்டில் உங்களுடைய நேம் எப்படி வந்து பிரிண்ட் ஆகிருக்கோ அதே மாதிரி இனிஷியலோட டைப் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களே கொடுத்துருவாங்க ராம் எஸ் அப்படின்னு. ஸோ அப்போ உங்கள் நேமு அதுக்கப்புறமா இனிஷியல் வர மாதிரி, அதாவது உங்களுடைய மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி நம்ம டைப் பண்ணணும். உங்கள்கிட்ட 10th மார்க் ஷீட் இருந்துச்சுன்னா அதில் உள்ள டீட்டெயில்ஸ் கூட அடிக்கலாம். ஏன்னா நம்ம 10th 11th 12th அந்த 3 மார்க் ஷீட்லேயுமே சேம் டீட்டெயில்ஸ் தான் இருக்கும். ஸோ இதில் பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த்து, கன்ஃபார்ம் டேட் ஆஃப் பர்த். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் நம்பர், ஸ்டூடெண்ட்டோடைய மொபைல் நம்பர், ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க. இப்போ ஸ்டூடெண்ட் மொபைல் நம்பர் இருக்குல்ல, அதுக்கு தான் நம்மளுக்கு வந்து ரெஃபரன்ஸ் நம்பரு, பாஸ்வேர்டு எல்லாமே சென்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்கள்கிட்ட உள்ள மெயினான நம்பரை வந்து ஸ்டூடெண்ட் மொபைல் நம்பரில் கொடுக்கணும். ஆதார் நம்பர் அதுக்கப்புறமா அந்த மொபைல் நம்பர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக 2 டைம்ஸ் நம்ம வந்து அதில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ காலேஜ் படிக்கிறதுக்காக அட்மிஷன் போட போகிறீங்க அப்படின்னா இமெயில் அண்ட் மொபைல் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே எல்லா அப்ளிகேஷனுக்குமே ஒரே மொபைல் நம்பர் அண்டு ஒரே இமெயிலாக கொடுக்க பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இமெயில் இருக்குது, அதில் பக்கத்துலேயே கன்ஃபார்ம் இமெயில் இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் வந்து ப்ராப்பராக ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அது மட்டுமே நீங்கள் எல்லாத்துலேயுமே கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆல்டர்னேட் வந்து உங்கள் பேரண்ட்டோடைய இமெயில் இருந்தால் அது ஒன்று கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க. அதில் நீங்கள் பிசியா, எம்பிசியா, எஸ்சியா அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க. இப்போ உங்களை வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த சூஸ் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணுறது மூலிமா நம்மளுடைய கேலரிக்குள்ளே போவோம். அதில் பிடிஎஃப் ஆர் ஜேபிஜி ஃபார்மேட்டில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் 3 MBக்குள்ளே, அதாவது 3 MBக்குள்ளே இருக்கிற ஃபோட்டோ தான் நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே போகக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து இமேஜ் ரீசைஸரை யூஸ் பண்ணி கூட 3 MB கன்வெர்ட் பண்ணிக்கலாம். கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்ம அதில் அப்லோட் பண்ணுற மாதிரி. நெக்ஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ஆர் ஒகேஷ்னல் கேட்டகரியான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஜென்ரல் அப்படின்றது நம்ம பிஎம், அக்கௌண்டன்சி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் அந்த மாதிரி சப்ஜெக்ட் நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னா ஜென்ரலில் போடணும். ஒகேஷ்னல் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் ஒரு சில பாடம்லாம் இருக்குது, அவங்க எல்லாத்தையுமே நம்ம ஒகேஷ்னல் சொல்லுவோம். ஸோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போவோம். நீங்கள் இப்போ இதில் ஜென்ரல் கேட்டகரியை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஷிஃப்ட்டு கேட்டிருப்பாங்க. ஷிஃப்ட்டு 1 பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் எய்டட் ஷிஃப்ட்டு. ஷிஃப்ட்டு 2 பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் ஃபினான்சிங்கு. இப்போ கவர்மெண்ட் எய்டடில் ஃபீஸ் வந்து கம்மியாக இருக்கும், செல்ஃப் ஃபினான்ஸில் ஃபுல்லாகவே நீங்கள் கட்டுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் கேட்டிருப்பாங்க. இப்போ சப்ஜெக்ட் 1, சப்ஜெக்ட் 2, சப்ஜெக்ட் 3, சப்ஜெக்ட் 4 இந்த 4 இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மேஜராக படித்ததை தான் நம்ம என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட் 4ஐயுமே என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா ஷோ டிபார்ட்மெண்ட்டை நம்ம கிளிக் பண்ணுறது மூலிமா கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எலிஜிபிளான டிகிரிஸ் எல்லாமே நம்ம ஷோ பண்ணுவாங்க. இப்போ அதில் பிகாம் ஜென்ரல், பிகாம் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப், பிஏ எக்கனாமிக்ஸ், டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடீஸ்ன்னு இருக்குது. இந்த 4 டிகிரியில் உங்களுக்கு எது எதெல்லாம் எலிஜிபிள் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன், பிகாம் ஜென்ரல் அண்ட் பிகாம் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப். நான் எக்ஸாம்பிளுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா யூஜிக்கு நான் போட்டிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சேவ் அண்ட் ப்ரொசீட் டு பே நம்ம கொடுக்கணும். சேவ் அண்ட் ப்ரொசீட் டு பே கொடுத்துட்ட பிறகு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் ஆர் சேவ்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு இருக்கும். அது ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு யூ ஹேவ் செலக்டட் 1 டிபார்ட்மெண்ட் அண்ட் ஃபீஸ் இஸ் 60. ஆர் யூ ஷுர் டு கண்டினியூன்னு கேட்டிருப்பாங்க. இதில் நம்ம எஸ்ன்னு கொடுக்கணும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா பிஜின்னு சொல்லி காட்டும். ஏன்னா நான் பிஜிக்கு தான் அப்ளிகேஷன் போட்டிருக்கேன். யூஜிக்கு வந்து 50 rupees வாங்குவாங்க ஒரு கோர்ஸுக்கு. இப்போ நம்ம இது சிமிலர் ஸ்டெப் தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இதில் எஸ் கொடுத்துட்டு சேம் ஸ்டெப் தான் ஃபாலோ பண்ணணும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 60 rupees காட்டும். உங்களுடைய ஸ்டூடெண்ட் நேமு டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டும். நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து யூபிஐ மூலிமா பே பண்ணுறீங்கன்னா அதை செலக்ட் பண்ணலாம். டெபிட் கார்டு மூலிமா கார்டு பேமெண்ட் பண்ணுறதா இருந்தால் செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணால் கீழே ஐ அக்செப்ட் ஆல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். அதை செக் அவுட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பே ஆப்ஷன் வந்துடும். இதில் யூபிஐ கிளிக் பண்ணிவிட்டு நம்ம யூபிஐ ஐடி என்ட்ரு பண்ணுறது மூலிமா நம்மளுடைய யூபிஐ ஐடிக்கு வந்து ஒரு ரெக்வெஸ்ட் போகும். இந்த மாதிரி ரன் ஆன பிறகு நம்மளுடைய நோட்டிஃபிகேஷன் பாரில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும். இதை நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம பேமெண்ட்டுக்குள்ளே போயிடும் ஜிபேயில். இதை நம்ம பே அப்படின்னு கொடுத்துட்டு யூபிஐ பின் என்ட்ரு பண்ணால் பேமெண்ட் ஆகிடும். பேமெண்ட் வந்து சக்ஸஸ் ஆன உடனே நம்மளுடைய வெப்பேஜுக்கு போகணும். போயிட்டு அதில் சென்ட் எனிவே அப்படின்ற இதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ப்ராசஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டெப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பரு, நம்ம கொடுத்த மொபைல் நம்பர், இமெயில் ஐடி எல்லாமே வந்துடும். அதுக்கு கீழே நம்ம பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லையானு காட்டும். ரெஃபரன்ஸ் நம்பரை நீங்கள் எழுதி வச்சுக்கலாம், இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம வந்து ஃபர்தராக யூஸ் பண்ணணும். பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆன உடனே நம்மளுடைய வெப்சைட்டில் ஃபஸ்ட்டு காட்டின 2 ஆப்ஷனில் 2வது ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணுறது மூலிமா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை நம்ம செக் பண்ணிக்கலாம். இதில் நம்மளுக்கு கொடுத்த அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை டைப் பண்ணிவிட்டு நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த்தை என்ட்ரு பண்ணிட்டோம் அப்படின்னா செக் ஸ்டேட்டஸ் வரும். இதில் பார்த்தீங்க இந்த அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ரெஃபரன்ஸ் நம்பரு, அது கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, கான்டாக்ட் நம்பரு, கான்டாக்ட் இமெயில் இதெல்லாம் காட்டும். இதில் அப்ளிகேஷன் நம்பரும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம என்ன டிகிரி செலக்ட் பண்ணியிருக்கோன்றதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. காலேஜுடைய அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் நம்மளுக்கு வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. நம்ம ரிசல்ட்டு பப்ளிஷ் ஆன உடனே திரும்ப இந்த ரெஃபரன்ஸ் நம்பர்லாம் என்ட்ரு பண்ணி கீழே இருக்க ஃபில் யுவர் டீட்டெயில்ஸ் அண்ட் மார்க்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணி நம்ம மார்க்கெல்லாம் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரிசல்ட் வர்ற அன்றைக்கி நான் ஒரு வீடியோ போடுவேன். அதில் எப்படி அந்த மார்க் டீட்டெயில்ஸ்லாம் என்ட்ரு பண்ணலாம், அதர் டீட்டெயில்ஸ் என்னென்னலாம் கேட்பாங்க, எதெல்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா சில டீட்டெயில்ஸ் வந்து நான் முன்னாடி சொன்னது எல்லாமே யூஜிக்காக இருக்கும். பேமெண்ட்டுக்கு அப்புறமா உள்ள வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா பிஜிக்காக இருக்கும். ஸோ இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து பிஜிக்கு தான் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ யூஜிக்கும் பிஜிக்கும் சிமிலரான ஸ்டெப்பு தான் நம்ம பேமெண்ட் கேட்வேல நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அதனால தான் இதில் வந்து நம்ம லிங்க் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் டைமாக நீங்கள் இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த காலேஜெலாம் அட்மிஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அதுக்கு நம்ம எப்படிலாம் அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.